எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா உபய ராசின்னு சொல்லுவோம். குறிப்பாக அது பெண் ராசின்னு சொல்லலாம். அதாவது மிதுனத்திலிருந்து பேர்ச்சியாகி வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி உச்ச குருவாக குரு பகவான் பேர்ச்சி ஆகிறார். அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் உங்களுடைய ராசிக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான மிதுனத்தில் உட்கார்ந்து பலவிதமான கேந்திர ஆதிபத்திய தோஷங்களை கொடுத்து வருகிறார். உச்ச குரு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு வருவதால் அனைத்து தடைகளையும் விலக்குவார். மிக முக்கியமாக உச்ச குரு தனது 5ஆம் பார்வையான விருச்சிகத்தை பார்க்கிறார். கன்னிக்கு அது 3ஆம் இடம் என சொல்லப்படுகிறது. அதனால் அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். 3ஆம் இடம் என சொல்லப்படக்கூடியது இளைய சகோதரர் ஸ்தானம். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். கன்னி ராசி என்பது புதன் அம்சம் உடையது. அதாவது புத பகவான் கன்னியில் ஆட்சியும் பெற்று உச்சமும் அடைகிறார். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் திட்டமிடுதல் சரியாக இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும். இவர்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான மகரத்தை குரு பார்ப்பதால், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் மற்றும் 5ஆம் அதிபதியையும் குரு பார்ப்பது மேலும் சிறப்பு. அதனால் குழந்தைகளுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வ ஜென்ம தொடர்புகள், முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் கைகூடும். அதனால் நட்பு வட்டாரங்களில் புதிய தொடர்புகள் ஏற்படும். அந்த நட்பால் உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமையும். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மீனத்தில் சமசப்த பார்வையாக சனி அமர்ந்து பார்க்கிறார். அதாவது ஜோதிடத்தில் அதை கண்டக சனின்னு சொல்லுவோம். அதாவது உயிருக்கு கண்டம், வாகன விபத்து, துர்மரணங்கள் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும். ஆனால் இவை அனைத்தும் உச்சகுருவின் பார்வையால் அகலும். அதே போல 7ஆம் இடம் கூட்டாளியை சொல்லும், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சொல்லும், காதலை சொல்லும். அதே போல 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடியது பாத்தீங்கன்னா மனோகாரகன், மனோநிலையையும் சொல்லும். அந்த இரு இடத்தையும் குரு தனது 5 மற்றும் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் அப்பேற்பட்ட பிணக்குகள் விலகும். அதே போல ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வரும்போது பாத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முதியவர்களுடைய பயம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு அடுத்தவங்க பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பயம், கண்டம் இருக்கும். ஆனா 6க்கு அதிபதியான சனியை குரு பார்ப்பதால் அது போன்ற அமைப்புகள் இல்லாமல் உணவு மற்றும் பத்திய முறை மூலமாகவே சரியாவதற்கான வாய்ப்புகளாகவும் இக்காலகட்டங்கள், வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும். அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கம்யூனிகேஷன், நெட்வொர்க் குருவின் பார்வை விழுவதால் இவர்களுடைய தொடர்புகள் விரிவடையும். இக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பலருக்கும் தெரிவது போல் வாய்ப்புகள் அமையும். அதனால் உயர் பதவிகள் கிடைக்கும். பொதுவா கன்னி ராசிக்கு புதன் ஆகாத கிரகம். சந்திரன் கடகத்தில் இருப்பதால் பௌர்ணமி அன்று அம்பாள் தரிசனம் செய்வது சிறப்பு. அதே போல அபிராமி அந்தாதியை உங்கள் வீட்டில் ஒலிக்க செய்வது மற்றும் கேட்பது சிறப்பு. அதே போல தான தர்மங்கள் செய்வதன் மூலம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மேலும் வலுப்பெறும். ஆடைகளை யாருக்காவது தானம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக